sweetkadai.com. திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா போன்ற தமிழக பாரம்பரிய தின்பண்டங்கள் இப்பொழுது 5 நாட்களில் உலகம் முழுவதும் டெலிவரி. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். sweetkadai.com. அடிகளாரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவர் மிகப்பெரிய சாமியாராக அவர் இருக்கலாம். அவர் பள்ளி ஆசிரியராக இருந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தவர் தானே அவர். இன்றைக்கி யார் அதை பற்றி பேசுகிறார்? ஒருவேளை இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைன்னா இவர் இன்னொரு 5 ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய அம்மனின் அவதாரமாக இருப்பார். இப்போ நீங்க ஒரு பெரிய தொழிலதிபர் இல்ல ஒரு அரசியல்வாதி, உங்களுக்கு மாசம் 20 கோடி ரூபாய் லஞ்சமா வருது. இந்த பணத்தை நீங்க வங்கியில டெபாசிட் பண்ண முடியாது, வீட்டில் வச்சிருக்கிறது ஆபத்து. இப்போ நீங்க உங்க பணத்தை வேற எங்கேயோ கொடுப்பதற்கு பதிலாக இப்போதைக்கு இன்றைய தேதியில் நீங்க பங்காரு அடிகளார்ட்ட கொடுத்து வச்சீங்கன்னா பாதுகாப்பாக இருக்குன்றது தானே சிஎம் ஸ்டாலின் பங்காரு அடிகளார் ஆசிரமத்துக்கு போய் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்த நிகழ்வு உங்களுக்கு உணர்த்துது. இவர் ஏரி ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருக்கான்ற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது. வருமான வரித்துறை பங்காரு அடிகளார் ஆசிரமத்தில் நடத்திய சோதனைகள் தொடர்பான அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. போலி பேராசிரியர்களை கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர்களாக நடிக்க வைத்து ஏமாற்றியதாகவும் பங்காரு அடிகளார், அவர் மனைவி, மருமகள் இவர்கள் மீது சிபிஐயில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இவர் மேல் குற்றச்சாட்டு இல்லையா? அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிறேன்? ஈஷால அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன ஒரு குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுமதி இல்லாமல் மீண்டும் கட்டப்பட்ட ஆதியோகி சிலையை திறந்து வைக்க பிரதமர் மோடி வந்தாட்டா எப்படி புரிஞ்சுக்கிறது? மோடிக்கு ஜக்கி அனுமதி வாங்காம கட்டிடம் கட்டியிருக்காரு, இந்த விவரங்கள் மோடிக்கு தெரியாதா? எதுக்கு போறாரு? ஜக்கியை கண்மூடித்தனமாக கடவுள் என்று நம்பும் முட்டாள்கள் தான் பிஜேபியின் வாக்காளர்கள். இந்து சாமியார்கள் எவ்வளவு மோசடியை அரங்கேற்றினாலும் இந்த அரசின் ஆதரவு அந்த சாமியார்களுக்கு உண்டு என்பதை தான் பிஜேபி அரசு 7 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருவதாக நான் பார்க்கிறேன். அதை ஸ்டாலினும் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இப்படி ஒருத்தங்க நான் ஆன்மீக தீட்சை அடைஞ்சிட்டேன், அல்லது நான் அவதாரம் அப்படின்லாம் நான் உணர்ந்துட்டேன், என்கிட்ட சக்தி இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னெல்லாம் ஒருத்தர் சொல்லும் பொழுது அவங்களுடைய கடந்த காலங்களெல்லாம் மக்கள் முழுமையாக ஆராயாமல் பார்க்காம விட்டுருவாங்களோ? பங்காரு அடிகளாரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு சாமியாராக அவர் இருக்கலாம். அவர் பள்ளி ஆசிரியராக இருந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தவர் தானே அவர். பங்காரு அடிகளாரோட வரலாறு என்னென்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வாத்தியார். குறி சொல்கிறது கிளி ஜோசியம் பார்க்குறது தான் பங்காரு அடிகளாரோட பின்புலம், பூர்வீகம் இல்லையா? இன்றைக்கி யார் அதை பற்றி பேசுகிறா? இது போன்ற நபர்கள் நீங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நீங்கள் சிரமப்படணும். ஆரம்பத்தில் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா அதற்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானாகவே வரும். இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரும் பகுதி கருப்பு பணம் பொருளாதாரத்தை இயக்குகிறது அப்படின்றத யாருமே மறுக்க மாட்டார்கள். ஸோ இன்றைக்கி இந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற பிரிவுகள் சோதனைகளை எல்லாம் நடத்தும்போது இந்த சோதனைகளிலிருந்து மாட்டிக்கொள்ளாமல் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணிங்கனாலும் சரி, சினிமாவில் பண்ணிங்கனாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணிங்கனாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் பண்ணிங்கனாலும் நீங்கள் வருமான வரித்துறை ஏதோ ஒரு வகையில் சோதனைக்கு உங்களை ஆளாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வேறஸ் இது போல் ஆன்மீக மடங்களில் போய் நீங்கள் உங்கள் கருப்பு பணத்தை நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களால் உங்களை இன்கம் டேக்ஸோ சிபிஐயோ தொட முடியாத உயரத்துக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். நீங்கள் ஒரு ஜக்கி வாசுதேவோட நீங்கள் இந்த கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஜக்கி வாசுதேவ் பல ஆண்டு காலமாக வரி ஏய்ப்பு செய்து வருகிறார் அப்படின்ட்டு ஏராளமான புகார்கள் இருக்கின்றன. என் பேரில் நானே ஒரு புகாரை வருமான வரித்துறைக்கு அனுப்பியிருக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் இல்லை ஒரு அரசியல்வாதி, திமுக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு மாதம் 20 கோடி ரூபாய் லஞ்சமாக வருது. இந்த பணத்தை நீங்கள் வங்கியில் டெபாசிட் பண்ண முடியாது, வீட்டில் வச்சுருக்கிறது ஆபத்து. ஓகேவா? நீங்கள் ஜக்கிட்ட கொடுத்து வைங்களேன், உங்கள் பணமும் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் ஜக்கி திருப்பி கொடுப்பாரா? அவ்வளோதானே? ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட கொடுங்க, பாபா ராம்தேவ்கிட்ட கொடுங்க. அங்கிருந்தால் மட்டும் எப்படி சேஃபாக இருக்கும்? அவர்கள் ஆளும் வர்க்கத்தோடு நெருக்கமாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களே ஆளும் வர்க்கம் தொடாது. இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை வேறு எங்கேயோ கொடுப்பதற்கு பதிலாக இப்போதைக்கு இன்றைய தேதியில் நீங்கள் பங்காரு அடிகளார்ட்ட கொடுத்து வச்சிங்கன்னா பாதுகாப்பாக இருக்குன்றது தானே சிஎம் ஸ்டாலின் பங்காரு அடிகளார் ஆசிரமத்துக்கு போய் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்த நிகழ்வு உங்களுக்கு உணர்த்துது. அதுதான் பொருளாக பார்க்குறீங்க. வேறு என்ன பொருளாக நான் எடுத்துக்க முடியும்? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அந்த ட்ரஸ்ட்டு பொறியியல் கல்லூரி, கல்யாண மண்டபத்தெல்லாம் ஏரிகளை ஆக்கிரமித்து ஏரி மீது கட்டியிருக்கிறார்கள் என்று வருவாய்த்துறை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதிலளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்த கட்டிடங்களை தயவுதாட்சியம் இல்லாமல் இடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தமிழக முதல்வர் ஏரி மேலே பில்டிங் கட்டின ஒரு நபரை சென்று பார்க்கிறார் என்றால் எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள்? உங்களுக்கு நாம் இந்த ஏரி மேல் கட்டிய கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று யாரிடம் நாம் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறோம்? தமிழக அரசின் மீது.
அப்போது அந்த தமிழக அரசுக்கு தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் யார் ஏரி மீது ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவரையே போய் அவரோட ஆசிரமத்துக்கு போய் பார்த்துட்டு அங்கே ஏதோ ஹாஸ்பிட்டல் ஏதோ திறந்து வச்சாருன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு சிட்டிசன்னா? நீங்கள் நம்ம நடவடிக்கை எடுப்பீங்கன்னு இன்னொன்று போய் அந்த தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்கிறேன் இல்லையா? அவ்வளோ மருத்துவமனை விட்டுட்டு மேல் மருத்துவத்தில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்கீமை தொடங்கி வைப்பதற்கான தேவை என்ன? நான் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இவர் இப்போ போனார், தேர்தலுக்கு முன்னாடி அம்மாவின் பக்தர்களோட வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக பட்டத்து இளவரசர் உதயநிதியும் போய் அவரை பார்த்துவிட்டு வந்தார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இதுபோல் கருப்பு பணத்தை பதுக்குபவர்கள் சமூக விரோதிகளுக்கெல்லாம் ஆளும் வர்க்கத்தினரின் ஆதரவு எப்போதும் இருக்கிறது என்பதை தான் நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் திமுகவினர் எப்போவுமே இந்த மாதிரி ஆன்மீக மடங்கள் மடாதிபதிகளோடு அவர்கள் முரண்பட்டு தானே இருந்திருக்காங்க. ஜக்கிக்கு எதிராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்லாம் கருத்துக்களை உதிர்த்ததெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் தானே? பார்த்துருக்கிறீர்கள். இப்போது ஜக்கி ஒரு சதுரடிக்கு கூட அனுமதி பெறாமல் கட்டிடங்களை கட்டியிருக்கிறார் என்பதும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஜக்கியின் கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருப்பதும் பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவல்கள். ஆட்சிக்கு 8 மாதங்கள் முடிந்து விட்டன. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது திமுக அரசு? திமுக அரசு ஜக்கி ஆசிரமத்தின் மீது குறைந்தபட்சம் வணிக வரித்துறையை விட்டு ஒரு சோதனையாவது நடத்தியிருக்கிறார்களா, இல்லை ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்களா? ஏற்கனவே லாக் சீல் அண்ட் டெமாலிஷன் நோட்டீஸு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இடிச்சிருச்சு. அண்ட் தமிழக அரசின் துறையே ஆம் அவர் அனுமதி பெறாமல் கட்டியிருக்கிறார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? இது அதனால் இந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் நான். போகிறீங்க, ஒரு ஆள் மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது, அலிகேஷன் இருக்கிற ஆளை ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி போய் யார் தப்பு பண்ணாலும் அவனே போய் பார்த்தாருன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்க? இங்கே ஈஷாவில் அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளனன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுமதி இல்லாமல் மீண்டும் கட்டப்பட்ட ஆதியோகி சிலையை திறந்து வைக்க பிரதமர் மோடி வந்தால் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ எந்த வயலேஷன் வேணாலும் பண்ணு, பிஜேபிக்கோ ஆளும் கட்சிக்கோ ஆதரவாக இருந்தால் உங்கள் மீது நடவடிக்கை பாயாது என்பது தானே அதன் பொருள். ஸ்டாலின் மேல்மருவத்தூர் சென்று பங்காரு அடிகளாரை சந்தித்ததும் உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்பதை ஊருக்கும் உலகுக்கும் அறிவிக்கத்தான் அவர் சென்றார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஆன்மீகவாதிகள் சைடில் இருந்தும் சரி, அல்லது இந்த தலைவர்களினுடைய ஆதரவாளர்கள் சைடில் இருந்தும் சரி, ஒரு நாங்கள் எல்லாருக்குமான அரசாக இருக்கணும், அவ்வளோ பெருங்கூட்டம் டிவோட்டீஸாக இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம், ஸோ நான் அவங்களையும் மரியாதை செஞ்சு தானே ஆகணும், அவங்களையும் அரவணைச்சு சென்று தானே ஆகணுன்ற பாயிண்ட் வைப்பாங்களே. சிவசங்கர் பாபா அவர் பின்னாடியும் கணிசமான பக்தர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். சிவசங்கர் பாபா ஜெயிலிருந்து வந்தவுடனே அதையும் போய் ஸ்டாலின் பார்க்க வேண்டியது தானே? நீங்கள் சொல்கிறதே சொல்லாமா அனைத்து தரப்பினருக்குமானவர் அப்படின்ட்டு? அவர் மேலே அலிகேஷன் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு பெரிய தவறு செஞ்சுருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது, அதனால் அவரை இப்படி பார்க்கலாம். ஓகே, இவர் ஏரி ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருக்கான்ற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு வருமான வரித்துறை பங்காரு அடிகளார் ஆசிரமத்தில் நடத்திய சோதனைகள் தொடர்பான அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. ஆதிபராசக்தி பல்மருத்துவ கல்லூரிக்கு 2 ஆண்டுகள் அனுமதி பெறுவதில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் போலி பேராசிரியர்களை கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர்களாக நடிக்க வைத்து ஏமாற்றியதாகவும் பங்காரு அடிகளார், அவர் மனைவி, மருமகள் இவர்கள் மீது சிபிஐயில் வழக்கு நிலுவையில் இருக்குது. இவர் மேலே குற்றச்சாட்டு இல்லையா? அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிறேன் நான்? இவர் சிஎம் போய் அங்கே போய் பார்த்துட்டு வர்றாருன்னா நான் பங்காரு அடிகளாரின் ஸ்டாலினின் ஆதரவு பங்காரு அடிகளாருக்கு உண்டு என்பதை தான் புரிந்து கொள்ள முடியும். அவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த தன்மை படைத்தவராக இருந்தாலும் ஒரு சக மனிதன் தன்னை கடவுளாக சொல்லிக் கொள்கிறான் என்ற ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். நீங்கள் கடவுள் பக்தி உள்ளவர் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் அந்த மனிதனின் காலை கழுவி வணங்குவீர்களா? அது என்னோட சுயமரியாதைக்கு எதிரானதில்லை. நீங்கள் எடுத்தோன்னே இப்போ என்ன சொல்கிறீங்க? அது சுயமரியாதைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நூற்ற மனுஷன் அவன் காலை கழுவிங்களான்னு கேட்டோன்னே அது என் சுயமரியாதைன்றீங்க. ஆனால் இந்த காலை கழுவுறதுக்கு 25,000 கட்டணும், 30,000 கட்டணும்னு ஃபீஸ் இன்றைக்கி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்களா இல்லையா? பங்காரு அடிகளார் வாங்குறாங்களா இல்லை? தெரியுமா தெரியாதா? பாத பூஜைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தெரியல. நிறைய மடங்கள்ல இருக்கு, அவர் மட்டும் இல்லை, நிறைய. நம்ம இப்போ பேசுறது எந்த மடத்தை பற்றி? பங்காரு அடிகளை பற்றி. அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அங்கே இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ ஸ்டாலின் போய் அவரை பார்க்குறாருன்னா இதை அவர் என்டார்ஸ் பண்ணுறாரு தானே புரிஞ்சுக்க முடியும். சுயமரியாதைன்றீங்க, பகுத்தறிவு கட்சின்றீங்க, பெரியார் வழி வந்தவர்ன்றீங்க, அறிஞர் அண்ணா எங்களை வழி நடத்துகிறார்ன்றீங்க, கலைஞர் கருணாநிதி எங்களை வழி நடத்துகிறார்னு சொல்கிறீங்க. அந்த நபர் பங்காரு அடிகளார் தனக்கு பாத பூஜை செய்வதற்கு எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 10,000 ரூபாய் என்னமோ ஒரு வாட்டி பாத பூஜை பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஆர்கனைஸ்டாக பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
அந்த நீங்கள் இன்றைக்கி இந்தியா முழுக்க கிளைகள் இருக்குது இந்த மன்றத்துக்கு. அதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதிபராசக்தி மன்றமோ ஏதோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நடத்துறது ஒரு பிள்ளைங்க. அந்த மன்றம் திருச்சியில், அந்த மன்றத்தின் திருச்சி கிளை பங்கார அடிகளாரை திருச்சிக்கு வரவழைக்க வேண்டும் என்றால் பங்கார அடிகளாருக்கு அந்த மன்றம் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும். அந்த மன்றத்தை நடத்துறாருன்னா அதுவும் பங்கார அடிகளார். அதுக்கு பிறகு பங்கார அடிகளாருக்கு பாத பூஜை செய்யறதுக்கு நீங்கள் இப்போ திருச்சிக்கு போகிறாருன்னா திருச்சியில் போய் நீங்கள் பாத பூஜை செய்யறதுனா நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும். இது உங்களுக்கு அருவருப்பான விஷயமா தோணலையா உங்களுக்கு? அவருக்கு சக்தி இருக்குது, இதெல்லாம் நான் நம்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் பங்கார அடிகளார் என்பவர் ஒரு மனிதர். ஓங்கி ஒரு அரை விட்டா வலிக்காது அவருக்கு. நான் சாதாரணமாக கேட்குறேன், நான் வன்மத்தோட இதோட பேசலை. நான் அவர் மனிதன் தானே என்பதை நிரூபிப்பதற்காக நான் கேட்கிறேன். ஒரு அரை விட்டா வலிக்குமா வலிக்காதா? அப்போ நான் எதுக்குங்க அவர்கிட்ட என்ன பவர் இருக்குது, நான் எதுக்கு அவர் கால் தொட்டு வணங்கணும்? இல்லை, உங்களுக்கு யாரும் கட்டாயப்படுத்தலை. இல்லை, யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் அது மூட நம்பிக்கைன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இது தவறுன்றது ஒத்துக்கிறீங்களா? இல்லை அது சரின்னு சொல்கிறீங்களா? விருப்பத்தோட போய் காலை கழுவுறாங்க, இதில் என்ன தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு மூட நம்பிக்கைங்கிறத தாண்டி அவ்வளோ பேர் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அவர் மேலே. அப்போ அந்த நம்பிக்கை திமுக ஏற்றுக்கொள்ளிட்டா? நிச்சயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை பேர் அவங்க பின்னாடி போகிறாங்க, அப்புறம் இதுக்கு முன்னாடியே ஒன்று குறிப்பிட்டீங்க எல்லோருக்குமான அரசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்கன்ட்டு. நான் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேல்மருவத்தூர் சென்று பங்கார அடிகளாரை நேரில் பார்த்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார், என்னமோ பண்ணார். செய்தார் என்றால் பங்கார அடிகளார் என் காலை கழுவி நீங்கள் பாத பூஜை செய்வதற்கு நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், நீங்கள் என் காலை கழுவினீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்வதை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறார்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு மனுஷன் நீங்கள் அவர் 1000 பேர் 1000 பேர் நம்புறாங்க, 1,00,000 பேர் நம்புறாங்கன்றதுக்காக அவர் பண்ணுறது சரின்னு ஆயிடுமா? பிள்ளையார் சிலையிலிருந்து பால் வடியுதுன்னு சொன்னப்போ ஊரே போய் பிள்ளையார் சிலையில் பால் ஊற்றுச்சு, பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கு அது சரின்னு ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? அப்போ ஸ்டாலின் படத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த மூட நம்பிக்கைக்கு ஸ்டாலின் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் என்பதை தவிர இதில் வேறு எந்த விதமான வியாக்கியானங்களோ விளக்கங்களோ இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஒரு காலத்தில் கருப்பு பணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள், அதிகாரிகள் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய தலைவர்கள்லாம் வருமானத்திலிருந்து மறைக்கிறதுக்காகவோ அல்லது எக்ஸஸான அந்த பணத்தையோ சுவிஸ் பேங்கில் கொண்டு போய் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கடந்த 2வது UPA-உடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்ல அதுவும் கூட கருப்பு பணம் மீட்புங்கிறது கூட சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கி இந்தியா விட்டெல்லாம் வெளியே போக தேவையில்லை, இந்த மாதிரி மடங்களுக்கு கொடுத்தாலே போதும், பாதுகாப்பாக இருந்துருன்ற நிலைமைக்கு இவர்கள்லாம் வந்துட்டாங்க, அல்லது மாற்று சோர்ஸாக இதை மாற்றிட்டாங்க அப்படின்னு ஏதாவது அபிப்பிராயம் வைக்கிறீங்களா? 10லேருந்து 15 ஆண்டுகளாகவே இது நடப்பதாக நான் பார்க்கிறேன். இப்போ இல்லை, கடந்த 10 வருஷமாகவே இது நடக்குது. 10 வருஷமானு சொல்கிறத விட குறிப்பாக கடந்த 7 ஆண்டுகளாக இந்த போக்கு, நீங்கள் சொல்லும் இந்த போக்கு அதிகரித்திருப்பதாக நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, இந்த மாதிரி திருட்டு சாமியார்கள் அத்தனை பேருக்கும் பிஜேபியோட ஆதரவு உண்டு என்பதை ஊரே புரிஞ்சுக்கிச்சு. பாபா ராம்தேவ் பிஜேபியோடு நெருக்கமா, ஸ்ரீ ரவிசங்கர் நெருக்கமா? உங்களுக்கு இன்னும் இந்த கொரோனாவுக்கு மருந்துன்றது கிடையாது, தடுப்பூசி தான் நம்ம இன்றைக்கி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஓமிக்ரான்னா என்னென்னு இன்னும் புரியல உலக விஞ்ஞானிகளுக்கு, இல்லையா? எப்போ கேட்டாலும் கொஞ்சம் டைம் போடுங்க, ஜாகிரதையாக இருங்க. இதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல. இந்த ஓமிக்ரான் என்னப்பா பண்ணணும்னா அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் திட்டவட்டமாக எதுவும் முடிவு வரல இல்லையா? ஓகேவா? புரியல உங்களுக்கு. இது 2 டோஸ் போட்டவங்களுக்கும் ஓமிக்ரான் வருது, போடாதவங்களுக்கும் வருது, 2 பேருக்கும் சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தடுப்பூசி எதுக்கு? இல்லை தடுப்பூசி போட்டவங்களை தாக்குது, இவர்களிடம் என்ன பாதிப்பு, தடுப்பூசி போடாதவர்களிடம் என்ன பாதிப்புன்னு இன்னும் மக்கள் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு மருத்துவர்கள், உலக விஞ்ஞான சமூகம் தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு தியரிஸ் வந்துட்டு இருக்கு. பட் அவங்க எல்லாரும் சொல்கிறது ஜாக்கிரதையாக இருங்க, கவர்மெண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த நேரத்தில் இன்னுமே கொரோனாவை புரிஞ்சுக்கல. ஆனால் இந்த கொரோனா வந்த சமயத்தில் கொரோனாவுக்கு கொரோனில்னு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அவன் ஃப்ராடு பயிலாம் இல்லையா? ஒருத்தன் கொரோனாவுக்கு நீ இதை சாப்பிட்டேன்னா கொரோனா குணமாகும்னு சொன்னாங்க, நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. ஆமாம், சொல்லியிருந்தாங்க. கொரோனில்னு பேர் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி சுகாதாரத்துறை அமைச்சரும் பங்கேற்றிருந்தார். அதை தான் சொல்ல வரேன். அப்போது இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை வலியுறுத்தும் ஒரு அயோக்கியத்தனமான விஷயத்தை ஒரு போலீஸ் சாமியார் உருவாக்குகிறார். இதற்கு ஆளுங்கட்சியின் கேபினெட் மினிஸ்டர் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னா நமக்கு அது உணர்த்தும் செய்தி என்ன? பாபா ராம்தேவை யாராலும் தொட முடியாது, அவருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆசை உண்டுன்றது நம்ம இதில் புரிஞ்சுக்கலாமா? இப்போ கேட்டிங்க, உங்கள் கருப்பு பணத்தை கொண்டு போய் நீங்கள் பாபா ராம்தேவ்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் மேலே இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணிவிடுவாங்களா? பாபா ராம்தேவ் ஆசிரமம் அரசாங்கம் வழங்கிய நிலத்தை எப்படியெல்லாம் தவறாக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள், அருகாமையில் உள்ள விவசாயிகளின் நிலங்களை எப்படி மிரட்டி வளைத்து போட்டிருக்கிறார்கள், அவர்கள்
தயாரித்து வெளியிடும் பல்வேறு மருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியவெல்லாம் பல்வேறு கட்டுரைகள் இப்போ உடனடியாக வரவில்லை. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பே பாபா ராம்தேவ் மீது நீண்ட புகார்கள்லாம் இருக்குன்னு. அதை வந்து கேபினட் மினிஸ்டர் போய் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு ஒரு ஸ்டேஜில் பப்ளிக் ஃபங்க்ஷனில் பேசுகிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ பாபா ராம்தேவ் கிட்ட நீங்கள் கருப்பு பணத்தை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா யார் வந்து தொடப்போறா? இது எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இதனால் தான் இதெல்லாம் நடக்குதுன்ட்டு நான் சொல்கிறேன். ஜக்கி வாசுதேவ் வந்து நிதி மோசடிகளில் ஈடுபடுகிறார் என்ற புகார் அவர் மீது உள்ளது. அவர் அதை நடவடிக்கை எடுக்கவில்லை. யமுனை ஆற்றில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினார் என்று டெல்லி பசுமை தீர்ப்பாயம் அந்த ஸ்ரீ ரவிசங்கர் மீது ஏராளமான அபராதங்களை எல்லாம் விதித்தது. அவர் மீது எந்த நடவடிக்கை இல்லை. எந்த இந்து சாமியார் மீது இந்த அரசு, பிஜேபி அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு? நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள். இது சொல்கிறீங்களே, இன்றைக்கி இந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக ஹரித்வாரில் நடந்த அந்த இந்து மாநாட்டில் பேசியவங்க அத்தனை பேரும் சாமியாருங்க தானே. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஃபருக்கி முனவர் என்ற ஒரு காமெடியன் நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்பாகவே இவர் நடத்தப்போகும் காமெடிகள் சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும்னு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுறாங்களே. 20 நாள் ஜெயிலில் வச்சாங்கல்ல. இவங்க அவ்வளோ பேர் பேசுறது வந்து வீடியோ வெளிப்படையாக இருக்குல்ல. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ நீங்கள் இந்து வெறியை ஊட்டுபவராக, இந்து சாமியாராக இருந்தால் இந்த அரசின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுன்றதை தவிர வேறு எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுங்கள். இது இந்து அரசாங்கம். இந்து சாமியார்கள் எவ்வளவு மோசடியை அரங்கேற்றினாலும் இந்த அரசின் ஆதரவு அந்த சாமியார்களுக்கு உண்டு என்பதைத்தான் பிஜேபி அரசு 7 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருவதாக நான் பார்க்கிறேன். அதை ஸ்டாலினும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். டிரான்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்து மலையாளத்தில் வந்துருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் நடிச்சிருந்தார். அதில் ஒரு கிறிஸ்துவ மத பாஸ்டராக அவர் வந்து எப்படி வந்து முறைகேடுகளை செய்கிறாரு அப்படின்றத அந்த படம் விமர்சிச்சிருக்கோம். அது பரவலாக பேசவும் பட்டிருந்துச்சு. அப்போ நம்ம ஏன் இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்குதுன்னு பார்க்குறோம்? எல்லா மதங்கள்லேயும் இப்படியான சிக்கல்கள் இருக்குன்னு ஏன் பார்க்கக்கூடாது? 100% நான் ஒத்துக்கிறேங்க. எல்லா மதங்கள்லேயும் இந்த சிக்கல்கள் இருக்கிறது. நானே ஜபக்கூட்டெல்லாம் போய் வேடிக்கை பார்த்துருக்கேன். நான் குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஹல்லேலூயா அப்படின்ட்டு அவர்கள் பேசுவதை நானே பார்த்துருக்கிறேன். ஏங்க உங்களுக்கு அந்த மாதிரி குருடர்கள் பார்க்கிறார்கள்னு பேசுகிற எத்தனை பாஸ்டர் கூட்டத்துக்கு மோடி வந்திருக்காரு? இது போல் பேசுகிற ஏதாவது ஒரு கிறித்துவ மத தலைவரோட இல்லத்துக்கோ அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ ஸ்டாலின் போயிருக்காரா? ஆனால் லட்சக்கணக்கான பக்தர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசடி பேர் வழியான பங்காராடிகளாரை சந்திக்க ஸ்டாலின் போகும்போது தான் சிக்கலாகுதுன்றேன். எல்லா மதத்தை பற்றியும் பேசுவோம். சதவீதம் எது அதிகம்? புற்றீசல் போல இருக்கிறார்கள். நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் கடவுளின் அவதாரம், விஷ்ணு அவதாரம், கல்கி பகவான் அவதாரம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கிளம்புகிறார்கள். அதனால் இதோட ஆபத்து அதிகம் இல்லையா? ஒரு கம்பேரிட்டிவ் கேட்குறேன். வட இந்தியாவோட தென்னிந்தியாவில் சாமியார்களினுடைய எண்ணிக்கை, அதுவும் குறிப்பாக இந்த 50 வருடங்களில் புதிதாக உருவான சாமியார்களினுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? வட இந்தியாவில் அவர்களுக்கு பெரியார் கிடையாது. பெரியாரோ நாராயணகுருவோ அவர்களுக்கு இல்லை. அதன் காரணமாகத்தான் வந்து இந்த இடத்தில் இந்த பர்டிகுலர் சதுர அடியில் தான் ராமர் வந்து பிறந்தார் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நம்புகிறார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு, அதாவது இந்த கடவுளின் மதத்தின் பெயரால் நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் பெரும்பாலானோர் அங்கே இருப்பதால் அவர்களால் அங்கே அதிகம் வெற்றி பெற முடிகிறது. தென்னிந்தியாவில் அது போல், தென்னிந்தியாவில்னு சொல்ல மாட்டேன், தமிழகத்தில் வந்து அது அத்தனை எளிது கிடையாது. வந்து இந்தியா முழுக்க இது போல் சாமியார்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறதுன்றதை நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் பெரிய சாமியார், கொஞ்சம் பிரபலமான சாமியார் எங்கே இருந்தாலும் பிஜேபி லீடர்ஸ் வந்து அங்கே போயிடுவாங்க. இதை வந்து நீங்கள் இன்னொரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி சாமியார் ஒருத்தன் வந்து வாயிலேருந்து லிங்கத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யை பேசிகிட்டு இருந்தான்னா அவனை நம்பும் கூட்டம் எங்களுக்கும் தேவை என்று பிஜேபி நினைக்கிறது. நீங்கள் யோசிச்சுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் அந்த வந்து மசூதி இடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ராமர் பிறந்த இடம், அது ராமர் கோவிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா என்ன ஆதாரம் ராமர் இங்கே தான் பிறந்தாருக்கு அப்படின்ட்டு ஒருத்தன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னா பிஜேபி எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? இல்லை இங்கே இருக்க ராமர் கோயிலை வந்து பாபர்னு ஒரு முஸ்லீம் மன்னர் வந்து இடிச்சுட்டு அந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரம்மாண்டமான ராமர் கோயில் இருந்துச்சு. அந்த ராமருக்கு பிரசவம் பார்த்த டாக்டருக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலெலாம் இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணை மட்டும் நம்புகிறாங்கல்ல. இந்தியா முழுக்க வந்து அத்தனை பேர் போய் அந்த 550 வருட பழமையான மசூதியை இடித்தார்களா இல்லையா? ஓகேங்களா? ஸோ அப்போ கண்ணை முட்டு இங்கே தான் ராமர் போகிறதான்னு அப்படியா இதோ கிளம்புறேன், அவமான சின்னம் அதை இடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்கல்ல, அவங்க தான் பிஜேபியின் வாக்காளர்கள். அவர்கள் தான் பிஜேபிக்கு தேவை. அதனால்தான் அவர்கள் போய் எல்லாரும் இந்த சாமியார் வளர்த்துட்டு வராங்க. சரி, இவ்வளோ பேசுகிறோமே, மோடிக்கு வந்து ஜக்கி வந்து அனுமதி வாங்காமல் கட்டிடம் கட்டியிருக்காரு, இல்லை வந்து அவர் ஆசிரமம் கட்டியதால் அந்த இடத்தில் யானைகளின் வழித்தடம் பாதிக்கப்பட்டுள்ளது, காவிரி காலிங் என்ற பெயரில் இந்த ஆள் வந்து நிதி மோசடி செய்து வருகிறார்,
ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி விழா என்ற பெயரில் கோடிக்கணக்கில் வசூல் செய்கிறார். வனவிலங்குகள் வசிக்கும் பகுதியில் சிவராத்திரி என்ற பெயரில் பயங்கர ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு இவர் வந்து அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் அந்த ஈக்குவேஷனை சேதாரம் செய்கிறார். இந்த விவரங்கள் மோடிக்கு தெரியாதா? எதுக்கு போகிறாரு? அவர் ஜக்கியை கண்மூடித்தனமாக கடவுள் என்று நம்பும் முட்டாள்கள் தான் பிஜேபியின் வாக்காளர்கள். அது மோடிக்கு தெரியும். இப்போ ஒரு மோடி அவர்கள் போய் ஜக்கி கூட நெருக்கமாக இருந்துட்டு ஜக்கிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் என்றால் ஜக்கியின் பக்தர்கள் அங்கே தானே போவாங்க. இப்போ நீங்கள் அவர் மோடி வந்தாலும் சரி, இல்லை வந்து அமெரிக்க ஜனாதிபதியை ஜக்கி ஆசிரமத்துக்கு வந்தாலும் எனக்கு ஜக்கி தட்டு போயிருந்தான். எனக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் வரி மோசடி செய்தவன், நிதி மோசடியில் ஈடுபட்டவன், இந்தியாவின் பொருளாதாரத்தை ஏமாற்றி சம்பாதிக்கும் ஒரு பொருளாதார குற்றவாளியாகத்தான் நான் ஜக்கியை பார்க்கிறேன். ஆனால் எல்லாரும் அப்படி பார்ப்பாங்களா? இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு கடந்த 7-8 ஆண்டுகளில் பார்த்தீர்கள் என்றால் ஜக்கி இப்போ பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்தி விட்டார் என்று நான் நம்புகிறேன். பெரிய அளவில் ஜக்கி பண்ணுற விஷயங்கள்லாம் விவாத பொருளாக இருக்குது நம்பிட்டேன். இன்றைக்கும் கண்மூடித்தனமாக ஒரு பின்னாடி போகிறவங்க இருக்காங்களா இல்லையா? அவங்க தான் பிஜேபி ஓட்டர்ஸ். அதனால் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக பகுத்தறிவு பூர்வமாக சிந்திக்க தெரியாத மக்களின் எண்ணிக்கை அதிகமானால் அது பிஜேபியின் வெற்றி. ஸோ ஒரு பேங்காகவும் மடங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் ஓட் போலரைசேஷனுக்கும் வழிவகுது. ஓட்டு போலரைசேஷன்றதை விட இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்னே, மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களை பகுத்தறிவு சிந்தனையற்ற விலங்குகளாக மாற்றுவதில் இந்த போலி சாமியார்கள் பெரும்பங்கு வகிக்கிறார்கள். ஸோ இந்த போலி சாமியார்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு பிஜேபி போன்ற ஒரு மதவாத கட்சிக்கு துணை போவதால் இவர்கள் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான். நன்றி உங்களுடைய நினைவுக்கு. sweetkadai.com திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா போன்ற தமிழக பாரம்பரிய தின்பண்டங்கள் இப்பொழுது 5 நாட்களில் உலகம் முழுவதும் டெலிவரி. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். sweetkadai.com.